boto3. boto3 வந்து அதான் பேசிக்காக பண்ணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதால திருப்பி இன்ஸ்டால் பண்ணல. ஸோ பிப் இன்ஸ்டால் boto3 கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் how to connect with AWS, இதுதான் மெயின் ஃபோக்கஸ் நம்மளுக்கு. ஸோ நான் AWS கான்சோல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என் S3 பக்கெட். இதில் 2 பக்கெட் இருக்குது. ஸோ எனக்கு வேண்டியது எனக்கு 2 இது வேணும். AWS கீயும் சீக்ரெட் ஐடியும் வேணும். ஸோ அதுக்கு நான் எங்கே போய் எடுக்கிறதுனா AWS மை சீக்ரெட் க்ரெடென்ஷியல்ஸ் இங்கே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். புது சீக்ரெட் க்ரெடென்ஷியல்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே புது சீக்ரெட் ஆக்சஸ் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் க்ரியேட் பண்ணது ரொம்ப சிம்பிள். என்னோட லிமிட் எக்ஸீட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஆக்சஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகும். உங்களுக்கு 2 ஐடி கிடைக்கும், அதோட சீக்ரெட்டும் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து boto3 இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் S3ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். S3 OBன்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் boto3ன்ட்டு இந்த boto3 வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அதில் டாட் ரிசோர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ டாட் ரிசோர்ஸ் வந்து AWS இதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ S3ன்னு மென்ஷன் பண்ணுவோம். AWS கீயோட ஐடியும் சீக்ரெட் கீயும் நம்மளுக்கு 2 இது கிடைக்கும். ஸோ அதை நம்ம 2 மென்ஷன் பண்ண போகிறோம். எனக்கு இந்த ஐடி பார்த்தீங்கன்னா இந்த ஐடியும் ஒரே தான் இருக்கும், தெரியுதா? ஸோ இதுக்கு உங்களுக்கு இது கிடச்சிருக்கும். அந்த இதை கீ நீ க்ரியேட் பண்ண போது உனக்கு கிடைக்கும். கொஞ்சம் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். க்ரியேட் ஆக்சஸ் கீ இருக்கா? ஸோ க்ரியேட் பண்ண போது உனக்கு ஷோ சீக்ரெட் ஐடி வருதா? இந்த இடத்துல உனக்கு இது க்ரியேட் பண்ணி நீங்கள் CSV டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நான் என் ஓல்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு இது பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபார் லூப்பில் வந்து நான் S3 ஆப்ஜெக்டில் இருக்கிற பக்கெட்ஸை எல்லாத்தையும் ஆல்னு கொடுத்தீங்கன்னா ஒரு அரேயாக க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த அரேக்குள்ளே நான் ஃபார் ஈச்ன்னு சொல்லிட்டு லூப் பண்ணுறேன். அந்த ஃபார் ஈச் ஆப்ஜெக்டில் நேம்னு கொடுத்தீங்கன்னா S3யோட நேம் பிரிண்ட் ஆகும் எனக்கு. ஸோ பேசிக்காக இப்போ அதான் நம்ம பண்ணுறோம் இந்த இதில். ஓகே, கரெக்ட். ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிளுக்கு போகிறேன். ஆன் ஓகேவா? இங்கே தான் 2 இது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் US ஈஸ்ட் 1 டாக் லேப்ஸ்ன்ட்டு. ஸோ என் S3 இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா 2 பக்கெட் இருக்கும். எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் US இது டாக் லேப்ஸ் 2 இருக்குது. ஸோ அது 2 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இது முடிச்சாச்சு. ஆனால் நம்மளுக்கு ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஹவு டு கனெக்ட்டும் பார்த்தாச்சு. இப்போ ஃபைல் அப்லோட் பார்க்கணும். ஸோ ஒரு ஃபைல் நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் நம்ம AWS சர்வருக்கு போய் இன்ஸ்டால் ஆச்சா இல்லையா அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாஸ்க் ஆப் நம்ம பண்ணுறோம். ஃப்ளாஸ்க் ஆப்பில் வச்சு நம்ம ஒரு சின்ன ஜிஞ்சா டெம்ப்ளேட் வச்சு ரெண்டர் பண்ணி அப்லோட் பண்ணுறது ஃபைல் நேமு அதுதான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு boto3 இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிஷ்னல் லாகிங் ஒன்று தேவைப்படுது. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க் இம்போர்ட் பண்ணுறோம். 2 டெம்ப்ளேட் ரெண்டர் பண்ணுறதுக்கு அதை இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் boto3 ட்ரான்ஸ்ஃபர். ஸோ boto3 ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும். இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்மளுக்கு வந்து கிளைண்ட் சைட் கனெக்ஷனோட ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் UID வந்து யூனிக் ஐடி தேவைப்படுது நம்மளுக்கு அப்லோட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு UID யூஸ் பண்ணுவோம். மீதி எல்லாம் ஒரு டிபெண்டன்சிஸ் தான். ஸோ ஃப்ளாஸ்க் ஆப் நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு அப்லோடுன்னு ஒரு ரவுட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் ரவுட் க்ரியேட் பண்ணும்போது ஃபோல்டர் பார்த்து வந்து நான் ஃபோல்டர்னு வச்சுக்கிறேன். பக்கெட் நேம் வந்து நான் பக்கெட் நேம் வச்சுக்கிறேன். ஸோ போஸ்ட் ரெக்வஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் தான் இங்கேருந்து வரும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு index.html க்ரியேட் பண்ணுவோம் ஜிஞ்சா டெம்ப்ளேட்டில். ஸோ பேசிக் HTML டெம்ப்ளேட்டு. அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபைல் அப்லோடுன்னு ஒரு இது க்ரியேட் பண்ணுறோம். அதில் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபார்ம் ஆக்ஷன் வந்து அப்லோடில் போய் ஹிட் ஆகும். போஸ்ட் ரெக்வஸ்ட்டு மல்டிஃபார்ம் டேட்டா. அதில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோன்னா இமேஜோட டேட்டா, ஃபோல்டர் பார்த்து, பக்கெட் நேம், சப்மிட், அவ்வளோதான். ஸோ அந்த இடத்துல இருந்து வர போஸ்ட் ரெக்வஸ்ட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு ஃபைல் ரெக்வஸ்ட் இமேஜ்.டேட்டாவை எடுப்போம், ஃபோல்டர் பார்த்து எடுப்போம், பக்கெட் நேம் எடுப்போம். இது 3 எடுத்து இந்த இடத்துல போய் ஸ்டோர் பண்ணிப்போம். ஏற்கனவே இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகிடும். ஃபோல்டரும் பக்கெட் நேமும் ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட OS பார்த்து மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இப்போ UID க்ரியேட் பண்ணணும் அந்த அப்லோட் ஃபைலுக்கு.
ஸோ அந்த அப்லோட் ஃபைல் அண்டர்ஸ்கோர் யூஐடின்னு கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த யூஐடிக்கு ஒரு பாத் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ஃபைல் இந்த யூஐடி நேம் வச்சுட்டு, ஸோ அந்த நேம் வந்து ஃபைல் டாட் சேவ் வச்சு சேவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அதை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டுறோம் கான்சோல்லே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சஸ் கீ ஐடியும் சீக்ரெட் ஆக்சஸ் கீயும், இது நம்மளுக்கு போன தடவை இந்த கிரெடென்ஷியல்ஸ்னு எடுத்தோம்ல, மை சீக்ரெட் கிரெடென்ஷியல்ஸ், அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு அதே போன தடவை மாதிரி ரிசோர்ஸ்க்கு பதிலாக இந்த இடத்துல கிளைண்ட்டு நம்ம சொல்லி கனெக்ஷன் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனாக கிளைண்ட்டுன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், கிளைண்ட்டுன்ற ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு ட்ரான்ஸ்ஃபர்ன்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டில் லோட் பண்ணுறோம். லோட் பண்ணனா இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்மளுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு இதுவாகும், ஆப்ஜெக்ட்னு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை இது நம்ம திருப்பி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ப்ராத்தோட யூஐடி, இமேஜ் நேம், ஃபைல் நேம் பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அப்லோட் ஃபைல் நேம் ஃபைலுன்ட்டு. ஸோ அதில் வந்து பாத் யூஐடியும் பக்கெட் நேமும் ஃபோல்டர் லொக்கேஷனையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது போய் அப்லோட் ஆகிடும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வச்சு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம், என்ன எல்லாம் கரெக்டாக அப்லோட் ஆச்சா இல்லையான்ட்டு. ரிட்டர்ன் சக்ஸஸ். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு சும்மா பேசிக் ஒரு ரூட் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஹோஸ்ட் பண்ணுறோம் .000. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பைத்தான் ஓகே, எல்லாம் பிரிண்ட் எல்லாம் ஆகிடுச்சு. அதை கொடுத்துட்டேன்னா இந்த யூஆர்எலுக்கு போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணதெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ AWS S3 பக்கெட்டில் போய் நம்ம டாக் லேப்ஸ்குள்ளே போய் பார்த்துட்டு காப்பிக்குள்ளே போட்டிருக்கோம், ஆர்டர்ஸ்குள்ளே போட்டிருக்கோம். ஸோ டாக்கர் ஃபைல் நம்ம அப்லோட் பண்ணதுனால டாக்கர் ஃபைல் வந்திருக்கு. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ டாக்கர் ஃபைல்